வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கொஞ்சம் நிதானமாக உலக அரங்கில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாற்றுச் சிறப்புமிக்க மாற்றத்தை நாம் உற்று நோக்க வேண்டிய நேரம் இது. ஒருபுறம் ஆக்ரோஷமாக வளர்ந்து வரும் சீனா, மறுபுறம் பல தசாப்தங்களாக அமைதியையே தனது கொள்கையாக கொண்டிருந்த ஜப்பான். இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றம் உலக வரலாற்றின் பக்கங்களை மீண்டும் ஒருமுறை மாற்றி எழுதப் போகிறதா என்பதைப் பற்றித்தான் இன்று நாம் மிக ஆழமாக, அதே சமயம் மிகவும் நிதானமாக அலசப்போகிறோம். இன்றைய நமது இந்த அலசலின் கட்டமைப்பு இதுதான். முதலில் அதிகார மாற்றம், அடுத்து ஜப்பானின் கடந்த கால வரலாறு, பிறகு அணு ஆயுத திருப்பம், அதைத் தொடர்ந்து தற்போதைய அரசியல் மாற்றம், மிகவும் முக்கியமான மொகாமி ஒப்பந்தம், இறுதியாக இதில் இந்தியாவுக்கான சவால்கள் என்னென்ன என்பதை பார்க்கப் போகிறோம். சரி, உள்ளே செல்லலாம். பகுதி 1. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நடக்கும் அந்த மிகப்பெரிய அதிகார மாற்றம். இன்று மத்திய கிழக்கில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் அந்த உறுதியற்ற தன்மை இப்போது மெல்ல மெல்ல இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் எதிரொலிக்கத் தொடங்கியிருக்கிறது. பல தசாப்தங்களாக உலக நாடுகளால் பார்க்கப்பட்ட ஜப்பான் வேறு, அது ஒரு அமைதி விரும்பும் தேசம். ஆனால் வலதுபுறமுள்ள இன்றைய ஜப்பானை சற்று உற்று பாருங்கள். தங்களது பாதுகாப்பு கொள்கைகளில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து ஆயுத உற்பத்தியை முடுக்கிவிட்டுள்ளது. இது ஏதோ சாதாரண ஒரு அரசியல் மாற்றம் அல்ல, ஒட்டுமொத்த ஆசியாவையுமே உழுக்கப் போகும் ஒரு நகர்வு. ஜப்பானின் இந்த ஆயுத பெருக்கத்தை பார்த்து சீனா சும்மா இருக்கவில்லை. சமீபத்தில் சீனா அதிகாரப்பூர்வமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ஜப்பானின் பழங்கால வரலாற்றை நினைவு கூர்ந்து அது ஒரு கொடூரமான தேசம் என்றும், அதனால் ஜப்பானின் தற்போதைய இராணுவ விரிவாக்கம் மற்றும் போர் விமான திட்டங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் சீனா திட்டவட்டமாக கூறியுள்ளது. சரி, சீனா ஏன் ஜப்பானின் இந்த இராணுவ விரிவாக்கத்தை பார்த்து இவ்வளவு ஆழமான பதற்றத்தை உணர்கிறது? அதற்கான விடை ஜப்பானின் கடந்த கால வரலாற்றில் ஆழமாக புதைந்துள்ளது. இப்போது இரண்டாவது பகுதிக்கு வருவோம். ஜப்பானின் இரண்ட ஏகாதிபத்திய வரலாறு. இன்றைய பதற்றங்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். இந்த காலக்கோட்டை சற்று கவனியுங்கள். 1895ஆம் ஆண்டில் தனது எல்லைகளை விரிவுபடுத்தும் ஒரு மாபெரும் திட்டத்துடன் தொடங்கிய ஒரு பேரரசு எப்படி படிப்படியாக வளர்ந்து பின்னர் 1945இல் முற்றிலும் வீழ்த்தப்பட்ட ஒரு தேசமாக மாறியது என்பதை இது காட்டுகிறது. இந்த இடைப்பட்ட 50 ஆண்டுகளில் நடந்த அந்த கொடூரமான நிகழ்வுகள்தான் இன்று சீனாவின் மிகப்பெரிய அச்சத்திற்கு முக்கிய காரணமாக விளங்குகின்றன. இது கேட்பதற்கே சற்று அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் மூல தரவுகளின்படி 1933 முதல் 1945 வரை ஜப்பானிய மருத்துவர்களால் சிறை கைதிகள் மற்றும் போர்வீரர்கள் மீது கொடூரமான மனித பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. எந்தவிதமான மயக்க மருந்துகளும் இன்றி நடத்தப்பட்ட இந்த சோதனைகளில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இதுபோன்ற கசப்பான வழிகள் நிறைந்த நினைவுகள்தான் சீனா போன்ற அண்டை நாடுகளை இன்றும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த கடந்த கால வரலாறு நவீன கால ராஜதந்திரத்திலும் எப்படி எதிரொலிக்கிறது என்பதற்கு ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தை சொல்கிறேன். சமீபத்தில் அமெரிக்கா ஈரானின் மீது நடத்திய ஒரு திடீர் தாக்குதலை ஒரு ஜப்பானிய அதிகாரி விமர்சித்தார். அப்போது முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு மிகவும் தர்மசங்கடமான ஒரு பதிலை கொடுத்தார். திடீர் தாக்குதல்களை பற்றி உங்களை விட யாருக்கு நன்றாக தெரியும் என்று அவர் கேட்டார். அவர் எதை குறிப்பிடுகிறார் என்பது உலக நாடுகளுக்கு நன்றாகவே புரிந்தது. ஆமாம், அவர் டிசம்பர் 7, 1941 அன்று நடந்த அந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க பேர்ல் ஹார்பர் தாக்குதலைத்தான் நேரடியாக குறிப்பிட்டார். குண்டு வீச்சு விமானங்கள் மற்றும் டார்பீடோ ஏவுகணைகளை பயன்படுத்தி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அமெரிக்காவின் பசிபிக் கடற்படை தளத்தின் மீது ஜப்பான் நடத்திய அந்த திடீர் தாக்குதலில் 2403 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். 10,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த ஒற்றை நிகழ்வுதான் அமெரிக்காவை 2ஆம் உலகப் போருக்குள் நேரடியாக இழுத்து வந்தது. இது ஜப்பானின் இராணுவ வரலாற்றில் ஒரு மிக முக்கிய பதிவு. அடுத்து பகுதி 3. உலக வரலாற்றையே மாற்றியமைத்த அணு ஆயுத திருப்பம். இது மனித வரலாற்றின் மிகவும் இருண்ட அத்தியாயம். ஆகஸ்ட் 6, 1945. திரையில் உள்ள இந்த தரவுகளை சற்று நிதானமாக படித்து பாருங்கள். அணுகுண்டு வெடித்தபோது ஏற்பட்ட வெப்பநிலை சுமார் 10 லட்சம் டிகிரி சென்டிகிரேட்டை தொட்டது. இதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஹிரோஷிமாவின் மக்கள் தொகையில் சுமார் 30% பேர், அதாவது 80,000 பேர் சம்பவ இடத்திலேயே உடனடியாக உடல் கருகி உயிரிழந்தனர். அதைத் தொடர்ந்த கதிர்வீச்சின் காரணமாக 2.5 லட்சம் மக்களும், அதன்பின் ஏற்பட்ட நீண்டகால பக்கவிளைவுகளால் மேலும் 1.4 லட்சம் மக்களும் உயிரிழந்தனர். இந்த பேரழிவுதான் உலகத்தையே உலுக்கியது. இந்த நினைத்து பார்க்க முடியாத பேரழிவுக்கு பிறகு ஜப்பான் சான் பிரான்சிஸ்கோ அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது.
அதுவரை தான் கைப்பற்றியிருந்த கொரியா, தைவான் போன்ற பிராந்தியங்களை விட்டுக் கொடுத்தது மட்டுமின்றி இனி இராணுவ விரிவாக்கத்தில் எந்த காலத்திலும் ஈடுபடப் போவதில்லை என்றும் முழுமையான அமைதிவாதத்தை பின்பற்றப் போவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுதியளித்தது. அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் இப்போது மீண்டும் ஆயுதமேந்துகிறது. அதுதான் நமது 4வது பகுதி. புவிசார் அரசியலில் ஜப்பான் எடுத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய யூ-டர்ன். காலங்கள் மாறுகின்றன இல்லையா? அண்டை நாடுகளின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் காரணமாக தனது அந்த நீண்டகால அமைதிவாதத்தை கைவிட வேண்டிய கட்டாயத்திற்கு ஜப்பான் தள்ளப்பட்டுள்ளது. இந்த $7 பில்லியன் என்ற எண்ணை சற்று கவனியுங்கள். ஆஸ்திரேலியாவுடன் ஜப்பான் சமீபத்தில் கையெழுத்திட்டுள்ள இந்த மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தம் அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை மீண்டும் இராணுவ ரீதியாக பலப்படுத்திக் கொள்ள ஆக்ரோஷமாக நினைக்கிறார்கள் என்பதற்கான ஒரு வெளிப்படையான சான்றாகும். ஆஸ்திரேலியாவுடன் போடப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தின்படி மொத்தம் 11 அதிநவீன போர்க்கப்பல்கள் உருவாக்கப்பட உள்ளன. இதற்கான உயர் தொழில்நுட்ப பரிமாற்றங்கள், கூட்டு கடற்படை பயிற்சிகள் என இந்த ஒப்பந்தம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு புதிய பாதுகாப்பு வலையமைப்பை மிக வலுவாக பின்னுவதை காட்டுகிறது. இதை சீனா ஒரு பெரும் சவாலாக, தனக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்கிறது. சரி, ஏன் இந்த மோதல் இவ்வளவு தீவிரமாகிறது? இந்த மோதலின் மையப்புள்ளியான சென்காக்கு தீவுகள் பிரச்சனையை உற்று நோக்கினால் இதன் உண்மையான முகம் நமக்கு புரியும். இது வெறும் நிலத்துக்கான இறையாண்மை உரிமைக்கான மோதல் மட்டுமல்ல. இந்த தீவுகளுக்கு அடியில் ஒளிந்திருக்கும் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு போன்ற பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள எரிசக்தி வளங்களும் வளமான மீன்பிடி பகுதிகளுமே இந்த மோதலின் ஆணிவேர். இது ஜப்பான் மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளின் எதிர்கால எரிசக்தி தேவையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இதைவிட பெரிய புள்ளி விவரம் ஒன்றை சொல்கிறேன். தென் சீன கடல் வழியாக நடைபெறும் ஆண்டு வர்த்தகத்தின் மதிப்பு சுமார் 246 லட்சம் கோடி ரூபாய். இது கற்பனைக்கும் எட்டாத ஒரு பெரிய தொகை. உலகளாவிய கடல்சார் வர்த்தகத்தில் 1/3 பங்கு இந்த ஒற்றைப்பாதை வழியாகவே செல்கிறது. எனவே இந்த கடல் பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பது சீனா, ஜப்பான் ஆகிய இரு நாடுகளுக்குமே தங்களின் உலகளாவிய இருப்பை தக்கவைத்துக் கொள்ள மிகவும் அவசியமான ஒன்றாகும். இப்போது 5வது பகுதிக்கு வருவோம். மொக்காமே போர்க்கப்பல் ஒப்பந்தம். இங்குதான் இந்தியா இந்த சதுரங்க ஆட்டத்திற்குள் நுழைகிறது. தென் சீனக்கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை சமன்படுத்த ஜப்பான் இப்போது இந்தியாவை நோக்கி தனது நேசக்கரத்தை நீட்டுகிறது. இதுதான் ஜப்பானின் புகழ்பெற்ற மொகாமி கிளாஸ் ஸ்டெல்த் போர்க்கப்பல். 2015ஆம் ஆண்டிலிருந்து ஜப்பான் மிகவும் கவனமாக பாதுகாத்து பல ரகசியங்களுக்கு மத்தியில் வளர்த்து வந்த ஒரு தொழில்நுட்ப கனவு திட்டம் இது. எதிரிகளின் ரேடார்களில் எந்த வகையிலும் சிக்காத அதிநவீன ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை கொண்ட இந்த போர்க்கப்பல் தொழில்நுட்பத்தை ஜப்பான் இப்போது முதன்முறையாக இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ள முன்வந்துள்ளது. இந்த ஒரு கப்பலின் மதிப்பு என்ன தெரியுமா? சுமார் $500 மில்லியன். இவ்வளவு பெரிய நிதி மற்றும் உயர் தொழில்நுட்ப முதலீட்டை இந்தியாவுடன் எந்த தயக்கமும் மின்றி பகிர்ந்து கொள்ள ஜப்பான் சம்மதித்துள்ளது என்றால், அவர்கள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கு எந்த அளவுக்கு அவசரமான முன்னுரிமை அளிக்கிறார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த ஒப்பந்தத்தால் இந்தியாவுக்கு என்ன லாபம் என்று நீங்கள் யோசிக்கலாம். நிறையவே இருக்கிறது. ஜப்பானின் இந்த ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் நமது உள்நாட்டிலேயே கப்பல்களை கட்டிக்கொள்ள மிகப்பெரிய அளவில் உதவும். அதிநவீன ஏவுகணைகள், வான் எதிர்ப்பு அமைப்புகள் மற்றும் டார்பிடோக்கள் மூலம் இந்திய கடற்படையின் பலம் பன்மடங்கு பெருகும். அதோடு நமது உள்ளூர் வேலைவாய்ப்புகளும் தொழில்நுட்பத் திறனும் அபரிதமாக அதிகரிக்கும். இறுதியாக 6வது பகுதி. எல்லாமே லாபகரமாக தெரிந்தாலும் இதில் விழுந்திருக்கும் இந்தியாவின் உத்திசார் தர்ம சங்கடம். நாணயத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு இல்லையா? இந்த ஒப்பந்தம் இந்தியாவை ஒரு மிக கடினமான உத்திசார் தர்ம சங்கடத்தில் நிறுத்துகிறது. சீனா ஒருபுறம் நமது அருணாச்சல பிரதேசம் மற்றும் லடாக் எல்லைகளில் தொடர்ந்து உரிமைக்கோரல்களை முன்வைத்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. மறுபுறம் சீனாவின் கூட்டாளியான வடகொரியா எந்த நேரத்திலும் ஜப்பான் கடல் பகுதியில் கணிக்க முடியாத ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த அமைதியற்ற கொந்தளிப்பான சூழலில்தான் இந்தியாவின் 13.8 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கடல்சார் வர்த்தகமும் இதே பாதையில் பயணிக்க வேண்டியுள்ளது. எதிர்காலத்தில் உலகளாவிய கூட்டணிகள் எந்த நிமிஷத்திலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்ற ஒரு பெரிய அபாயமும் இதில் ஒளிந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா ஒரு அமைதியான பார்வையாளராக மட்டும் இனி தொடர முடியாது. ஆக இந்த இந்தோ பசிபிக் பிராந்தியம் மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் இராணுவ மையமாக, ஒரு பனிப்போர் களமாக மாறி வருவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இது ஒரு மிக ஆபத்தான புவிசார் அரசியல் சதுரங்கம். இந்த விளையாட்டில் தனது பொருளாதாரத்தையும் எல்லைகளையும் எல்லாவற்றுக்கும் மேலாக தனது மக்களின் எதிர்காலத்தையும் பாதுகாக்க இந்தியா எந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும்? சீனாவுடனான நேரடி பகையை தவிர்த்து அதே நேரம் தனது கடற்படையை பலப்படுத்திக் கொள்ளும் இந்த ராஜதந்திர கயிற்றின் மேல் நடக்கும் வித்தையை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? இதை சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். இந்த விரிவான அலசலில் எங்களுடன் இணைந்திருந்தவைக்கு நன்றி.